முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் நவம்பர் 6ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது? இதுகுறித்தான விவரங்கள். கிழக்கு வங்கக்கடல் மற்றும் மியான்மர் கடற்கரை பகுதிகளில் ஒரு இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று வலுப்பெற்று வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் நகரும் அப்படின்னும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் இருக்கிற மியான்மர் பங்களாதேஷ் கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவிட்டிருக்குது. இதனால இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதி இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி நாளை, அதாவது 5ஆம் தேதி கணக்குக்கு பார்க்க போறோம்னா தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல முதல் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா புறநகர் மாவட்டம், அதாவது சென்னை மற்றும் அதை புறநகர் பகுதிகளுக்கான முன்னறிவிப்புன்னு சொல்லி என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதிகபட்ச வெப்பநிலையாக 31 முதல் 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியுள்ள நிலையிலும் இன்று இருக்கக்கூடும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி நாளையை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 32, 33 செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும்னு அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி ஆகிய பகுதிகளில் வங்கக்கடல் பகுதிகள், அதாவது மத்திய கிழக்கு வங்கக்கடலோட அநேக பகுதிகள், அதே மாதிரி வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அப்படின்னும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதே மாதிரி அதனால அந்த மேற்குறிப்பிட்ட 4 மற்றும் 5ஆம் தேதி இன்று மற்றும் நாளை மேற்குறிப்பிட்ட இடங்கள்ல மீனவர்கள் இந்த பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தற்போது மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.